மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், மல்லியை வந்து கஷ்டப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரேணுகாவுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, இல்லை இதெல்லாம் இவளுக்கு தேவைதான், இவ்வளோ நாள் பண்ணதுக்கு இது உனக்கு தேவைதான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இவளோட நிலைமையை நினச்சா நம்ம சந்தோஷப்படவும் முடியல, மல்லியை நினச்சி ஃபீல் பண்ணவும் முடியல. அதாவது வந்து சந்தோஷப்படுறதா ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்மளை வந்து இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ரேணுகாவுக்கு அடிப்பட்டது ஒரு விதத்தில் வந்து நல்லது தான். ஏன்னா வந்து ரொம்பவே வந்து மல்லியை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம், இவள் வந்து திமுறாக பண்ணிகிட்ருக்கா. அதாவது தாலி இருக்கிற தைரியத்தில் தானே இவள் வந்து விஜய் கூட வந்து இவ்வளோ உரிமையோடு எடுத்துக்கிறா, நம்மளெல்லாம் வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற யாருமே வந்து எனக்கு மரியாதை இல்லை, காரணம் எல்லாமே இந்த தாலி தான், இந்த தாலி இருக்கிறதுனால தானே இவள் இவ்வளோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை இவகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டா இவளுக்கு எதுவுமே கிடைக்காது, விஜயும் மரியாதை கொடுக்க மாட்டார், இவளுக்கும் யாருக்கிட்டேயும் வந்து மரியாதை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாலியை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிடுங்குனாங்க. அது வந்து ஸ்லிப்பாகி வந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க. கீழே வந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து அடிபட்டிருக்கு, மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் வந்து ரேணுகா வந்து எழவே இல்லை. மல்லிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி இதை வச்சு வந்து மல்லியை வந்து மிரட்டிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை நாங்கள் மடக்கிறதுக்கு, இந்த வீட்டை விட்டு நீ எப்படி வெளியே போகிறன்னு மட்டும் பாரு, இதை வச்சே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி வந்து ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் வந்து ராஜேஸ்வரி எந்த அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து போலீஸில் சொல்லுவாங்களா, இல்லை விஜய்கிட்ட வந்து மாட்டி விடுவாங்களா, அப்படி இல்லை கதிரேசன்கிட்டே வந்து போயிட்டு டைரெக்டாக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. 3 விஷயமும் வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் அமைகிற மாதிரி வந்து பேச போகிறாங்க. என்னென்னா ரேணுகாவை வந்து வேணும்னே வந்து இவ தள்ளி விட்டுட்டா. காரணம் வந்து என்னென்னா விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ரேணுகா வந்து தடையாக இருக்கா. அதாவது வந்து ரேணுகா தான் முதல் மனைவி. இப்போ முதல் மனைவி இருக்கிறம்போது 2வது மனைவி கூட வாழ்கிறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, உரிமையும் கிடையாது. அதனால் வந்து இவளை கொன்னுட்டா, அதாவது ரேணுகாவை வந்து கொன்னுட்டா நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நம்ம வந்து விஜய் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து படியிலேருந்து தள்ளி விட்டுட்டா, கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க மல்லி மேலே. ஏன்னா வந்து அதுக்கான ஆதாரம் மாதிரி வந்து இப்போ ஒரு வந்து நடந்து போச்சு. ஏன்னா வந்து அது எதிர்பாராத விதமாக வந்து கீழே விழுந்ததுனால வந்து அவளுக்கு வந்து அடிபட்டது. ஆனால் வந்து எதனால் பிரச்சனை, எதுக்காக வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து மல்லிக்கு தெரியும். அதை தவிர்த்து வந்து ரேணுகாவுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுமே இல்லாமல் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து தொலைவில் இருந்து பார்த்துட்டு வந்து வேணும்னு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை வந்து சொன்னால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே நம்புவாங்க. அதை தவிர்த்து வந்து கதிரேசன் வந்து சொல்லவே தேவையில்லை. மல்லி தான் வந்து தள்ளிவிட்டா அப்படின்னா மறு வார்த்தையே வந்து அங்கே பேசவே மாட்டார் கதிரேசன். ஏற்கனவே வந்து என் பொண்ணு கொன்னுன்னா நான் தூக்கிடுவேன், கொன்றுவேன் அப்படின்னெல்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருந்தார். அதே சமயத்தில் இப்போவும் வந்து அதே மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா மல்லியோட நிலைமையை நினச்சாலே நம்ம என்ன பண்ணுவாங்களோ. மல்லி ரொம்பவே பாவம், எவ்வளோ தான் வந்து மல்லி வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று தான் வந்து எட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. உடனே வந்து மறுநாள் வந்து இப்படி ஒரு பழி வந்து நம்ம மேலே வந்து விழுதே அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து எதிர்த்தாலும் பரவாயில்லை, விஜய் வந்து கூட வந்து சப்போர்ட்டுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். வந்து விஜய் வந்து எப்படி எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜேஸ்வரி வந்து இப்படி வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க, விஜய் வந்து எப்படியாவது வந்து மல்லிக்கு எதிராக திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. ஏன்னா வந்து அப்படி மட்டும்தான் விஜய் வந்து மல்லிக்கு எதிராக வந்து திருப்பிட்டா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மல்லி மேலே வந்து ஒரு வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து மூவ் பண்ணுவாங்களா, இல்லை நமக்கு இந்த வீடு வந்து கிடைச்சா போதும், இவங்க எக்கேடு கெட்டு போனால் என்ன, யார் கூட யார் சேர்ந்து வாழ்ந்தால் என்ன, நமக்கு என்ன, நமக்கு தேவை, நமக்கு சொத்து தான் தேவை, இந்த வீடு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைரெக்டாக வந்து ராஜேஸ்வரி வந்து போலீஸில் வந்து போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி மட்டும் போயிட்டாங்கன்னா நமக்கான சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கூட கிடைக்காது. அதாவது மல்லி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்காது. ஏன்னா வந்து ரேணுகா வந்து ஆல்ரெடி வந்து மனநலம் சரியில்லாமல் வந்து நடிச்சிட்ருக்காங்க. அது வந்து நடிக்கிறது மல்லிக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எப்படி வந்து மல்லி வந்து தன்னோட தான் பக்கம் இருக்கிற உண்மையை வந்து எப்படி நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியவே இல்லை. இப்படி ரேணுகா வந்து இவ்வளோ சிக்கலில் இருந்துகிட்ருக்காங்க. ரேணுகா வந்து சரியானாங்களா, இல்லை வந்து என்ன ஆச்சு
திரும்பவும் வந்து உண்மையிலே வந்து தலையில் அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே முடியல. அப்படி மறந்துட்டாங்களா இன்னுமே கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும். இவ சுடர் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு மல்லி கண்டுபிடிக்கிறது இன்னும் வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 50 லட்ச ரூபா பணத்தை வாங்கின ரகு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நம்ம வந்து பணம் காய்க்கிற மரத்தை வந்து நம்ம வந்து ரேணுகாவை வந்து அங்கே பிடிச்சி வச்சுருக்கோம். கதிரேசன் வந்து சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நம்ம எப்போ பணம் வேணும்னாலே வந்து ரேணுகாவை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். அவளுக்கு வந்து அங்கே இருக்கிற வசதியெல்லாம் வந்து அவளுக்கு ஆசை வந்துருச்சு. அதனால் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் அவள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். நம்ம கேட்குற போதெல்லாம் வந்து பணத்தை வந்து எடுத்து கொடுத்துருவா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரேணுகா வந்து உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே வந்து தெரியல. அப்படி ஒரு நிலமை அவளுக்கு அங்கே உருவாகிட்டு இருக்கு. இவங்களுக்குங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம எந்த வேலைக்கும் போக தேவையில்லை, நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, நமக்கு நினச்சா பணம் வந்துடும், பணம் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. பணம் கிடச்ச சந்தோஷத்தை எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த 50 லட்சத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திரும்ப வந்து பணம் கேட்டாங்களா ரேணுகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்போ போன பணமே வந்து கதிரேசனுக்கு இன்னமும் தெரிய வரல. தெரிய வந்தால் அது எங்கே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ அதுக்குள்ளேவே வந்து ரேணுகாக்கு இப்படி ஒரு நிலமை வந்ததுனால அந்த பணம் விஷயம் தெரிஞ்சாலும் வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ ரேணுகா அடிபட்டு கிடக்குறாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது கதிரேசன் கண்டிப்பாக வந்து பணம் எடுக்கிறதுக்காக போவார். அப்போ அந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கதிரேசன் என்ன எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் கதிரேசனோட ரியாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லவே முடியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.